தமிழகத்தில் செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செப்டம்பர் 16ஆம் தேதி ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூரில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ரோட் ஷோ மேற்கொண்ட முதலமைச்சருக்கு பொதுமக்கள் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பளித்தனர். தமிழக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என தவேக தலைவர் விஜய் விமர்சித்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளார். பொய் சொன்னாலும் பொருந்து சொல்ல வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விஜயகாந்தை பார்க்க வராத கூட்டமா விஜயை பார்க்க வந்திருக்கிறது என அமைச்சர் தாமோ அன்பரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். தவேக தொண்டர்கள் எல்லோரும் குழந்தைகள், சினிமா பார்த்துவிட்டு பின்னால் செல்கின்றனர் என்றும் விமர்சித்துள்ளார். குற்றச்சாட்டுகளை வைக்கும் முன் தவேக தலைவர் விஜய் எதையும் தெரிந்து கொண்டு பேசுவது நல்லது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். விஜயின் பேச்சு மக்களிடம் எடுபடாது என்றும் அவர் கூறியுள்ளார். தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்த பகுதியில் இருந்த அரசு பள்ளியின் மேற்கூரைகள் இடிந்தது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சித்துள்ளார். மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்டதை சேதப்படுத்தாதீர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விஜய் சுற்றுப்பயணத்தில் பொது சொத்துகள் சேதமடைந்த விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். 2011 திமுகவை ஆதரித்து வடிவேலு பிரச்சாரம் செய்யும் போது விஜய்க்கு வந்ததை விட அதிக கூட்டம் வந்ததாகவும் அவர் கூறினார். நடிகர்களை பார்க்க கூட்டம் கூடத்தான் செய்யும் என விஜயின் பிரச்சாரம் குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். ரஜினி, நயன்தாரா வந்தால் இன்னும் அதிக கூட்டம் வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அது வரும். இப்ப சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். விஜய் வெளியே வரவே மாட்டான், மக்களை சந்திக்கவே மாட்டான் என்று கதையாடல் செய்தோர் தற்போது புலம்பத் தொடங்கியுள்ளதாக தவேக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். புதிய எதிரிகள் என்று பெயர் சொல்லாமல் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததை காண முடிந்தது என முதல்வரின் முப்பெரும் விழா கடிதத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தவேகவுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என OPS பதிலளித்துள்ளார். நயினார் நாகேந்திரனை உறுதியாக சந்திப்பேன் என்றும் அவர் கூறினார். விஜய் தலைமையில் தமிழ்நாட்டில் நிச்சயம் ஒரு கூட்டணி அமையும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அந்த கூட்டணியில் தான் இணைவது குறித்து தற்போது சொல்ல முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்திய பாராட்டு விழாவில் அதீத மகிழ்ச்சியின் காரணமாக தன்னால் அதிகம் பேச இயலவில்லை என இசையமைப்பாளர் இளையராஜா வீடியோ வெளியிட்டுள்ளார். சங்கத்தமிழ் இலக்கியங்களுக்கு இசையமைத்து ஆல்பங்களாக வெளியிட வேண்டும் என்ற முதலமைச்சரின் வேண்டுகோளை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளித்தார். நேற்றைய தினம் தமிழக அரசு நடத்திய பாராட்டு விழாவில் எனக்கு ஓவர்வெல்மிங்னால பேச்சு வரல, ஒவ்வொரு ஜாயினால் சரியாக பேச முடியல. உள்ளத்தில் நினைப்பதெல்லாம் வெளியிலே வார்த்தையாக வருவது என்பது அந்தந்த நேரத்தை பொறுத்தும் சூழ்நிலையை பொறுத்தும் அமைவது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று இந்தியா பாகிஸ்தான் மோதல். துபாய் மைதானத்தில் இரவு 8 மணிக்கு போட்டி தொடங்குவதால் மிகுந்த எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். ஹமாஸ் வசமுள்ள 48 பணைய கைதிகளை உடனடியாக மீட்க வலியுறுத்தி இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் பிரம்மாண்ட போராட்டம் நடைபெற்றது. போராட்டக்காரர்களுக்கு தேவையான பதாகைகள் உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்கும் தலைமையகத்தில் இருந்து தந்தி டிவி பிரத்யேக தகவல்களை சேகரித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 25 செயற்கைக்கோள்கள் சிறப்பாக துல்லியமாக செயல்பட்டதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். 2026 டிசம்பர் மாதத்திற்குள் குலசையில் இருந்து ராக்கெட் ஏவப்படும் என்றும் அவர் கூறினார்.
அசாம் மாநிலத்தில் 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூங்கில் எத்தனால் ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். காங்கிரஸ் ஆட்சியில் மூங்கில் வெட்டுவதற்காக மக்களை சிறையில் அடைத்த நாட்களை மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் பேசினார். 140 கோடி மக்கள் பயன்படுத்தும் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளதால் செலவு குறைந்து சேமிப்பு அதிகமாகும். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி வரி தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் அன்பு கரங்கள் திட்டம் நாளை தொடங்கப்படுகிறது. பள்ளி படிப்பு முடியும் வரை மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கிடும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். விடுபட்ட அனைத்து பெண்களுக்கும் ஓரிரு மாதங்களில் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கண்களை உறுத்துகிறது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். நள்ளிரவு ஆனதால் பெரம்பலூர் மக்களை சந்திக்க முடியவில்லை என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மக்களை சந்திக்க மீண்டும் வருவேன் எனவும் விஜய் உறுதியளித்துள்ளார். பாமக தொண்டர்கள் ராமதாஸின் ஒற்றை தலைமையை ஏற்று வழிநடக்க வேண்டும் என்று அவரது மகள் காந்திமதி வலியுறுத்தியுள்ளார். ஹோசூரில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் முதல் முறையாக பேசினார். சென்னை ராயப்பேட்டையில் நாய் கடித்து ரேபீஸ் நோயால் பாதிக்கப்பட்ட முகமது நஸ்ருதீன் என்பவர் உயிரிழந்தார். கடந்த ஜூலை மாதம் நாய் கடித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கொடைக்கானலில் மலேசிய சுற்றுலா பயணிகள் சென்ற வேன் மலைச்சாலையில் 300 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. வெள்ளைப்பாறை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புரட்டாசி மாதம் பிறக்க உள்ளதால் காசிமேடு மீன் மார்க்கெட்டில் அசைவ பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது. வஞ்சிரம், வவ்வால், கொடுவா உள்ளிட்ட மீன்களின் விலை கணிசமாக உயர்ந்த நிலையிலும் மீன் வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினர். புரட்டாசி மாதம் தொடங்க உள்ளதால் கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் பொதுமக்கள் மீன் வாங்க குவிந்தனர். மீன்கள் வழக்கமான விலைக்கே விற்பனை செய்யப்பட்டதால் மீன்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். திருச்சி சிறுகனூர் அருகே தங்க வியாபாரியை வழிமறித்து 10 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையர்களை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சூதாட்ட செயலி பண மோசடி வழக்கில் முன்னாள் எம்பியும் நடிகையுமான மிமி சக்கரவர்த்திக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லி அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்தில் நாளை ஆஜராக மிமி சக்கரவர்த்திக்கு சம்மன். உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை மீனாட்சி ஹூடா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 48 கிலோ எடை பிரிவில் கஜகஸ்தான் வீராங்கனை நாசிம் சபேவை வீழ்த்தி மீனாட்சி வெற்றி பெற்றார். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி 2வது இடம் பிடித்தது. இறுதிப் போட்டியில் சாத்விக் சிராக் ஜோடியை வீழ்த்தி சீனாவின் லியாங் வெய் கெங் வாங் சாங் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் தோல்வியடைந்தார். சீன வீரர் லீ ஷிங்ஃபெங்கிடம் 15-21, 12-21 என்ற நேர் செட்களில் தோல்வியை தழுவி வெள்ளிப்பதக்கத்தை தன்வசப்படுத்தினார். லக்னோவில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. டேக் ஆஃப் ஆகும் முன்பே விமானம் நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் போட் ஹவுஸ் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. படகில் இருந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக கீழே இறங்கியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நேபாளத்தின் இடைக்கால தலைவராக சுசீலா கார்கி பொறுப்பேற்றுக் கொண்டார். 6 மாதங்களுக்கு மேல் இப்பதவியில் இருக்க மாட்டேன் என்றும் வன்முறை சம்பவம் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
நேபாளத்தில் ஜென்சி போராட்டங்களில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என இடைக்கால தலைவர் சுஷிலா கார்கே கூறியுள்ளார். கொல்லப்பட்டவர்கள் தியாகிகளாக அறிவிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். வாட்டிகனில் இந்த ஆண்டு சிறப்பு ஆன்மீக ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதை ஒட்டி செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் பிரம்மாண்ட இசை கச்சேரி நடைபெற்றது. சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் வானில் 3000த்திற்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் பல வடிவங்களில் ஒளிர்ந்தன. ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாடுகள் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. பாரன்ஸ் கடலில் உள்ள ஒரு இலக்கை நோக்கி போர்க்கப்பலில் இருந்து ஷிர்கான் என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஏவப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இருந்து அமன் ஷெஹ்ராவத் தகுதி நீக்கம். 57 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்க இருந்த நிலையில் 1.7 கிலோ எடை அதிகரித்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.